Hi everyone, yeah, this is Kanimoli. நம்ம ஒரு ஜாப்க்கு போகணும்னா அந்த பொசிஷன் வேக்கண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னென்ன வழியெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஜாப் பொசிஷன் வேக்கண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, இல்லைனா கிராஜுவேட் ஆகிட்டு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆர்எல்ஸ் காலேஜில் படிச்சுட்டு கேம்பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சீரீஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெல்கம் டு ஹலோ ஃப்ரெஷர் சீரீஸ். ஒரு நல்ல கம்பெனியில் ஆர்எல்ஸ் பிடிச்ச கம்பெனியில் அப்படியும் இல்லைனா ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து போய் பிளேஸ் ஆகணும் அப்படின்னா அந்த கம்பெனி என்னென்ன வழியெல்லாம் யூஸ் பண்ணி அந்த பொசிஷனை ஃபில் பண்ணுறாங்க, அந்த கம்பெனி எது மூலியமாக வந்து அட்வர்டைஸ் பண்ணி அவங்கக்கிட்ட இந்த ஒரு வேக்கன்ட் பொசிஷன் இருக்குது அப்படின்னு பப்ளிக்கு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் இருக்க போகுது. பொதுவாக ஒரு கம்பெனியில் ஒரு வேக்கன்ட் பொசிஷன் இருக்குது, அதை அவங்க எப்படி ஃபில் பண்ணுவாங்கன்னா ரெண்டு விதமாக பண்ணுவாங்க. ஒன்று வந்து இன்டர்னல் ரெக்ரூட்மெண்ட், இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் ரெக்ரூட்மெண்ட். இந்த இன்டர்னல் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா வந்து ஆல்ரெடி அவங்க கிட்ட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க பர்சன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியோ இல்லை ப்ரொமோஷன் கொடுத்தோ இது மாதிரி இல்லைனா ரோல் சேஞ்ச் பண்ணியோ அந்த ஒரு வேக்கண்ட்டாக இருக்க பொசிஷனை ஃபில் பண்ணுறது தான் வந்து இன்டர்னல் ரெக்ரூட்மெண்ட்டில் வரும். அதாவது அவங்கக்கிட்ட ஆல்ரெடி ஒர்க் பண்ண பர்சன்ஸை வச்சு அந்த பொசிஷனை வந்து ஃபில் பண்ணுவாங்க. இதே எக்ஸ்டர்னல் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா புதுசாக நியூவாக ஒரு பர்சனை வந்து ஹையர் பண்ணுவாங்க கம்பெனிக்கு. அப்படி புதுசாக ஒரு பர்சனை வந்து ஹையர் பண்ணுறது தான் வந்து எக்ஸ்டர்னல் ரெக்ரூட்மெண்ட்டில் வரும். ஒரு கம்பெனி இன்டர்னல் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் அவங்களுக்கு ரொம்ப குயிக்காகவே நடந்துடும், அட் தி சேம் டைம் ரொம்ப சீப்பாகவும் இருக்கும். அந்த கம்பெனிலேயே ஆல்ரெடி ஒர்க் பண்ண பர்சன்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த கம்பெனியை பற்றி வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, எவ்ரி திங் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம் அதெல்லாம் நடத்தணுங்கிற அவசியம் வந்து இருக்காது. அதே கம்பெனி இப்போ எக்ஸ்டர்னல் ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து அது அவங்களுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அட் தி சேம் டைம் வந்து அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். அதே மாதிரி அந்த பர்சன்ஸ் வந்து நியூவாக வரனால அவங்களுக்கு அந்த கம்பெனியை பற்றி அந்தளவுக்கு வந்து நாலேஜ் இருக்காது. அவங்களுக்கு வந்து அந்த கம்பெனியை பற்றி மேலோட்டமாக தான் வந்து தெரிஞ்சிருக்குமே தவிர ஃபுல்லாலாம் வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம், இண்டக்ஷன் இதெல்லாம் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் ஆன்போர்டிங் ப்ராசஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். இதில் இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அங்கே வந்து நமக்கு லார்ஜ் பூல் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து நமக்கு கிடைப்பாங்க. ஸோ ஒரு கம்பெனியோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து இந்த ரெண்டு டைப்ஸில் தான் வந்து இருக்கும். பட் இப்போ நம்ம ஃப்ரெஷர்ஸ்க்காக பார்க்க போகிறதுனால அதில் மட்டும் என்னென்ன வருது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், நான் ஒரு ஜாப்க்கு போகணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆஸ் வி ஆல் நோ தட் இஸ் த கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட். ஸோ இந்த கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து ரெண்டு டைப்பில் இருக்கும். ஒன்று வந்து ஆன் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டாக இருக்கும், இன்னொன்று வந்து ஆஃப் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டாக இருக்கும். இந்த ஆன் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்லாம் வந்து நம்ம படிக்கிற கேம்பஸ்லேயே வந்து மீதி கம்பெனிஸ் வந்து நம்மளே ஹையர் பண்ணுறதுக்காக வருவாங்க, அதுதான் ஆன் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட். இதே ஆஃப் கேம்பஸ்னால் ஏதோ ஒரு கம்பெனி வந்து வேறு கேம்பஸில் இருப்பாங்க, நம்ம அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு போய் நம்ம வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணோம்னா அதுதான் ஆஃப் கேம்பஸ். இதில் வர நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஃபேர்ஸ் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போது ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து பர்டிகுலர் டைமில் வந்து ஜாப் ஃபேர்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ்லேயோ ஏதோ ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேயோ வந்து அதை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஜாப் ஃபேரில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் மோஸ்ட்லி வர மாட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த லோக்கல்குள்ளே அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இருக்கிற கம்பெனிஸ் தான் வந்து ஜாப் ஃபேர் மூலியமாக வந்து அவங்க கம்பெனிக்காக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்காக வருவாங்க. ஸோ அது வந்து செகண்ட் ஆப்ஷன். அப்புறம் நம்ம வந்து எங்கே போய் வந்து ஜாப் இருக்குது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த கெரியர் வெப்சைட்ஸ் இல்லைனா கம்பெனி வெப்சைட்ஸில் போய் ஃபைன் பண்ணலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனி வந்து அவங்க வெப்சைட்டில் கெரியர்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வச்சுருப்பாங்க. அந்த சைட்டில் வந்து போய் பார்த்தோம்னா அவங்கக்கிட்ட இப்போ என்னென்ன வேக்கன்சி பொசிஷன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அதை தவிர நிறையா சைட்ஸில் வந்து நம்ம போய் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா அந்த சைட்லேயும் நிறையா பேர் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து இந்த கம்பெனியில் இந்த ஒரு பொசிஷன் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது, இது படித்தவங்க வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில வெப்சைட்ஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கான தேர்ட் ஆப்ஷனாக வந்து இருக்க போகுது. இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் வந்து சோஷியல் மீடியா. இப்போ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து அவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் லிங்க்டின், நௌக்ரி இது மாதிரி இதில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட் இந்த லிங்க்டின், நௌக்ரி இது மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமாக யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ஒரு பொசிஷன் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது ஒரு கம்பெனியில் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் நம்ம பார்த்துருப்போம் நிறைய கம்பெனிஸ் வந்து ரெக்ரூட்டிங் ஃபர்மை போய் அப்ரோச் பண்ணி எங்ககிட்ட இந்த பொசிஷன் வேக்கண்ட்டாக இருக்குது, இது படித்தவங்க வேணும் அது மாதிரி வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரெக்ரூட்டிங் ஃபர்ம் வந்து அவங்களுக்கு ஏற்ற விதத்தில் வந்து அந்த வேக்கன்ட் பொசிஷனை ஃபில் பண்ணுறதுக்காக சில பேர் வந்து இந்த லிங்க்டின் அது மாதிரி
பேஜஸில் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. லைக் வந்து இந்த கம்பெனியில் இந்த பொசிஷன் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது, இந்த குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க வேணும், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இது மாதிரி சோஷியல் மீடியா பேஜஸில் இது மாதிரி போஸ்ட் பண்ணுறவங்கள வச்சு நம்ம வந்து அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலியமாக ஒரு கம்பெனி வந்து அவங்க வேக்கன்சி பொசிஷனை வந்து ஃபில் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து 2 விதமாக நடக்கும். ஒன்று வந்து அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, லைக் இந்த ஒரு பொசிஷனில் வந்து வேக்கன்சி இருக்குது, இல்லைனா வந்து வாக்கின் இன்டர்வியூ இந்த டைமில் இருக்கும், நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம்னு அவங்க போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து வாக்கின் அங்கே போகலாம், இல்லைனா அவங்க கொடுத்த லிங்க்கில் போய் வந்து அட்டன் பண்ணலாம். லிங்க்டினாக இருந்தால் கமெண்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட்னு வந்து போஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, அப்படி நம்ம போஸ்ட் பண்ணலாம். ஸோ அது மூலியமாக வந்து நமக்கு ஜாப் பொசிஷன் இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா லிங்க்டின், நௌக்ரி இது மாதிரி ஆப்பில் நம்ம ப்ரொஃபைலை நல்லா அப்டேட்டடாக வச்சுருந்தோம்னா ரெக்ரூட்டர்ஸ்க்கு தேவையான ஒரு பர்சனாக நம்ம இருந்தோம்னா அவங்களே வந்து நமக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 2 வேவாக வந்து இருக்கும். இதுக்கப்புறம் வரக்கூடியது வந்து ரெஃபரல். ஆஸ் வி ஆல் நோ தட் ஒரு பொசிஷனை ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு பர்சன் ரெஃபர் பண்ணி இன்னொரு பர்சன் வந்து உள்ளுக்குள்ளே வராங்க அப்படின்னா அது வந்து ரெஃபரலுக்கு கீழே வந்துடும். ஸோ ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு பர்சன் மூலியமாக இந்த ஒரு பொசிஷன் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்காக ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அங்கே இன்டர்னாக வந்து இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து அவங்க வந்து பண்ணுற ஒர்க்கை பார்த்துட்டு கம்பெனி வந்து ஓகே இவங்க வந்து நமக்கு எம்ப்ளாயாக இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் இன்டர்ன்ஷிப் முடிஞ்சக்கப்புறம் அவங்க டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலியமாக அவங்கள ரெக்ரூட் பண்ணி அவங்க கம்பெனிலேயே வச்சுப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து ரெக்ரூட்டர்ஸ். இப்போ வந்து லிங்க்டின்ல ஒரு ரெக்ரூட்டர் இருக்காங்க அப்படின்னா நமக்கு போய் அவங்கள ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்க அடிக்கடி வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இந்த கம்பெனியில் இந்த வேக்கண்ட் பொசிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு வந்து அப்ளை பண்ணி போகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஃப்ரெஷருக்கு ஒரு பொசிஷன் வேக்கண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வழிகள்லாம் வந்து இருக்குது. ஆஸ் அ ஃப்ரெஷராக நம்ம என்ன பண்ணியிருக்கணும், நம்ம வந்து ஒரு லிங்க்டின், ஒரு நௌக்ரி இது மாதிரி வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் போய் நம்ம ப்ரொஃபைலை நல்லா அப்டேட்டடாக வச்சுருக்கணும். ஸோ தட் வந்து நம்ம வந்து அந்த ஒரு பிளாட்ஃபார்மில் நமக்கு ஏற்ற ஜாபை சர்ச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் தி சேம் டைம் ரெக்ரூட்டர்ஸ்க்கும் வந்து நம்ம தேவை அப்படின்னா நம்ம குவாலிஃபிகேஷன் ஸ்கில் செட்லாம் வந்து பார்த்துட்டு அவங்க நமக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நமக்கு ஒரு கம்பெனி பிடிச்சிருக்கு, இல்லைனா ஒரு கம்பெனியில் போய் பிளேஸ் ஆகணும் அப்படின்னு ட்ரீம் இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியோட கெரியர் வெப்சைட்ஸை வந்து அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் தென் அடிக்கடி அதை பற்றி சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த கம்பெனியோட வேக்கன்சி பொசிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க விட்டாங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக தெரிய வந்துடும். லைக் வந்து நமக்கு அந்த கூகுள் நோட்டிஃபிகேஷனில் இருக்கட்டும், ஆர்எல்ஸ் வந்து ஏதாவது வெப்சைட்டில் போய் சைன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும் அது நமக்கு வந்து சேரும். ஸோ நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அதை பற்றி சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து சேரும். ஸோ அதுக்கு போய் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ் கூட நம்ம ஒரு கான்டாக்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லிங்க்டின் பேஜ் மூலியமாக வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து ஒரு கான்டாக்ட்லேயே இருந்தோம் அப்படின்னா அங்கே ஒரு பொசிஷன் வேக்கண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு ஈஸியாக தெரிய வரும். ஸோ தட் நம்ம அது மூலியமாக ரெஃபரல் மூலியமாக கூட வந்து அங்கே போய் பிளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா எப்போதுமே சோஷியல் மீடியா பேஜஸில் சர்ச் பண்ணுறோம்னா நம்ம ப்ரொஃபைல்ஸ் அப்டேட்டடாக வச்சுக்கணும், அதை பற்றி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் தென் கான்டாக்ட் வச்சுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ தட் நம்ம ரெஃபரல் மூலியமாக போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோவில் ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன வேஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த சீரீஸில் வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். And that's it for today's video. Bye everyone.